இது யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா ஆங்கில மருத்துவத்திலிருந்து கற்றுக்கிட்டாங்க. எந்த மரபொழி மருத்துவங்களுக்கு பாரம்பரியமாக வர மரபொழி மருத்துவங்கள்கிட்ட இந்த மருத்துவர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு குணங்கள் கிடையாது. சரியான விஷயத்த கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் இப்படி ஆங்கில மருத்துவர்கள்கிட்ட இருந்து தான் அதாவது தொடர்ந்து அந்த பேஷண்ட்டை வர வைக்கணுன்ற தந்திரத்துக்காக முதல்ல 1 மாதத்தை குணப்படுத்துகிறேன் அப்படின்லாம் போய் சொல்லி அப்புறம் அப்படியே இழுத்தடிச்சு அவங்ககிட்ட காசு அவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து இல்லை குணமே படுத்த முடியாது, தீவிரமான விஷயம், நீங்கள் டாக்டர்ஸை போய் பாருங்கன்ற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆங்கில மருத்துவம் என்னைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்ததோ அதுக்கப்புறம் நடந்த ஒரு குளறுபடிகள் தான் மரபொழி மருத்துவர்கள் அந்த வைத்தியர்களே டோட்டலாக அவங்க மைண்டையும் சரி தொழிலாக மாற்றினதே இவங்க தானே. மருத்துவ முறையை வந்து அறமாக பாவிச்சுட்டு இருந்த மரபொழி மருத்துவர்களை வந்து இன்றைக்கி தொழில் சார்ந்த ஒரு மென்டாலிட்டியை கொடுத்தது இவங்க வந்து தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி அக்குபஞ்சரில் பார்த்தறிதல் முறையை பற்றி நம்ம பேசுவோம். அக்குபஞ்சர் மருத்துவ முறை வந்து பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் இருக்குது. நம்ம இதை பற்றி பார்த்தோம் இல்லையா. பஞ்சபூதங்களுடைய இம்பேலன்ஸ் தான் வந்து நோய்க்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து பல்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் எந்தெங்கே அமைவிடங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா நேற்று பஞ்சபூதங்கள். அப்போது பஞ்சபூதங்களுடைய தன்மை என்ன, உடலில் இருக்கிற உறுப்புகளை நம்ம தேக்கிற கழிவுகள்னால வாழ்வியல் முறையில் செய்கிற தவறுகள்னால கழிவுகள் தேங்குது. அப்போது கழிவுகள் தேங்குறதுனால அங்கே பஞ்சபூதங்களுடைய சமநிலை பாதிக்கப்படுது. பஞ்சபூதங்கள் அங்கே அதோட இயக்கம் வந்து அங்கே பாதிக்கப்படுது. பஞ்சபூதங்கள் இயக்கம் பாதிக்கப்படும் பொழுது அந்த உறுப்புகளுடைய இயக்கமும் பாதிக்கப்படும். அப்போ பஞ்சபூதங்கள் தோல் வழியாக பிரபஞ்சத்தில் இருக்க பஞ்சபூதங்கள் உறிஞ்சி அந்த உறுப்புகளுக்கு கொடுக்க வேண்டியது அதோடைய பஞ்சபூதங்களோட பணி வந்து அங்கே தோல்வடையுது. ஏன் அப்படின்னா உறுப்புகளில் தேங்கி இருக்கிற கழிவுகள்னால இங்கே இந்த ஒர்க்கு இந்த வேலை வந்து கடுமையாக பாதிக்கப்படுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே கழிவுகளுடைய தேக்கத்தினால அந்த உறுப்புகள் முறையாக செயல்பட வேண்டிய அந்த இயக்கம் அந்த உறுப்புகளோட இயக்கம் வந்து தடைப்படுது. அப்போ உறுப்புகளோட இயக்கம் தடைப்படும் போது ஒவ்வொன்றா ஒரு உறுப்புடைய இயக்கம் தடைப்படும் போது அடுத்தடுத்த எல்லா உறுப்புகளுமே அதோடைய இயக்கத்தை தடைப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அக்குபஞ்சர் மருத்துவம் சிகிச்சை முறை இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடி வழியாக எந்த பஞ்சபூதங்கள் வந்து சமநிலை குறைபாடாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நாங்கள் சிகிச்சை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா தூண்டி விடும்பொழுது எந்த உறுப்புக்கு வந்து எந்த உறுப்புக்கு பஞ்சபூதங்களுடைய தோல்லேருந்து அந்த பஞ்சபூதங்களை உறிஞ்சு அதுக்கு தேவையான பஞ்சபூதங்கள் உடைய சக்தியை வந்து கொடுக்க முடியலையோ அதை வந்து உடனே அந்த தோல் வழியாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக அந்த சிகிச்சை புள்ளி டக்குன்னு ஸ்டிமுலேட் ஆகிட்டு பிரபஞ்சத்தில் இருக்க பஞ்சபூதங்களை உறிஞ்சி அந்த கடத்திகள் வழியாக அந்த மெரிடியன் இருக்க சொன்னீங்க நேற்று அந்த மெரிடியன் வழியாக பஞ்சபூத சக்தியை வந்து கொண்டு போய் எந்த உறுப்பு பாதிப்படைஞ்சிருக்கோ அங்கே கொண்டு போய் சேர்க்கும். 2 பஞ்சபூதங்களும் இணைஞ்சி போய் அந்த எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அதை சரிப்படுத்தும். இதுதான் வந்து உடல் அறிவியல். இந்த உடல் அறிவியலில் வந்து அக்குபஞ்சர் சிகிச்சை இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கு. நம்ம உடம்போட இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பஞ்சபூதங்களுடைய சமநிலை தான். பஞ்சபூதங்கள் முறையாக இயங்குறதும் அதோடைய வேலை என்ன, பிரதான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களில் தோல் வழியாக அப்சர்வ் பண்ணி உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறது தான் ஃபஸ்ட்டு பணி. அது கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறமா என்ன செய்யும்னா அந்தந்த உறுப்புகளுக்கு பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் என்ன பணிகள் இருக்கோ அதையும் அந்த சக்தியையும் அங்கே கொடுக்கும். பஞ்சபூத சக்தியையும் அந்தந்த உறுப்புகளுக்கு கொடுக்கும்பொழுது அந்தந்த உறுப்புகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்கத்தில் வந்து முறையாக சரியான வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும். இதில் இந்த பஞ்சபூதங்களில் ஒரு உறுப்புக்கு கொடுக்க வேண்டிய காற்று மூலக சக்தியை கொடுக்க முடியல அப்படின்னா ஏன் கொடுக்க முடியலன்னா கழிவு தேக்கம் வாழ்வியல் முறையில் செய்கிற தவறுகள்னால கழிவுகள் தேங்குது. அப்போது அதை கொடுக்க வேண்டிய காற்று மூலக சக்தி கொடுக்கலன்னா காரணம் என்னென்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற காற்று சக்தியை இந்த காற்று சக்தி அதோட கேதர் பண்ணி ஒன்றா சேர்த்து அதுக்கு கொடுக்க முடியாமல் போகிறது. அப்போ இங்கே அந்த பஞ்சபூதங்கள் சமநிலையில் இல்லை, முறையாக இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அதுக்கான காரணம் என்னென்னா கழிவுகளுடைய தேக்கம். அப்போ நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் அது வந்து இந்த நாடியில் காட்டும்பொழுது அந்த காற்று சக்திக்கு தேவையான புள்ளியை தூண்டி விடும்போது அந்த காற்று சக்தி உடம்புக்குள்ளே இருக்கிற பஞ்சபூத காற்று சக்தி பிரபஞ்சத்தில் இருக்கிற காற்று சக்தியை எடுத்துக்கிட்டு தோல் வழியாக எடுத்துக்கிட்டு இந்த மெரிடியன் சேனல் வழியாக கடத்தி எடுத்துப்போ எந்த உறுப்புக்கு காற்று சக்தியுடைய குறைபாடு இருக்கோ அதை வந்து ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சி சக்தியை கொடுத்து அந்த உறுப்பை வந்து இயங்க வைக்குது. இதுதான் வந்து இந்த சிகிச்சையுடைய அடிப்படை. சரிங்களா? சரி,
இதை பார்த்தறிதல் முறையில் வந்து எப்படி நம்ம இந்த எந்த பஞ்சபூதங்களுடைய குறைபாடு இருக்குது, சமநிலை குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா நேற்று. அதாவது தோலில் ஏற்படுற பாதிப்புகள், அதாவது தோல் அப்படின்னாலே காற்று மூலகம் சார்ந்த உறுப்பு, சரிங்களா. அடுத்தது அந்த தோலில் வந்து கருமை நிறம் தோல்னா அதோட நீர் மூலகம் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நீர் மூலகத்துடைய பாதிப்பு நீர்மூலகத்தோட பாதிப்பு, அதாவது நீர்மூலகம் பாதிப்படைஞ்சிருக்குன்னா காற்று மூலகம் கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய அதோடைய தாய் கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய ஆற்றல் கிடைக்காதனால நீர்மூலகம் இங்கே பாதிச்சிருக்கு. அப்போது சிகிச்சை யாருக்கு கொடுக்கணும்னா காற்று மூலகத்துக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா தாய்க்கு நம்ம சக்தி கொடுக்கும்போது தாய் என்ன பண்ண தன்னோட சக்தியை குழந்தைக்கு கொடுக்கும். அப்போது தாயான காற்று சக்தியும் சேயான வாட்டரையும் ரெண்டையும் நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது சரியாகும். ஆனால் இது ரெண்டுமே வெளிப்படுற ஒரு தொந்தரவு இல்லையா. இதை வந்து கண்ணை பார்க்கறதுனால ஏற்படுற தொந்தரவு. இது ரெண்டும் ஏன் பாதிச்சிருக்கு? ஏன் தாய் மூலகம் வந்து தன்னுடைய சேய்க்கு வந்து முறையாக கொடுக்க வேண்டிய சக்தியை, காற்று சக்தியை கொடுக்கல அப்படின்னா, காற்று மூலகத்துக்கு ஏதோ ஒரு குறைபாடு, மரமூலகத்தால் பாதிப்பு வந்திருக்கலாம், மரமூலத்துடைய பாதிப்புனால தன்னுடைய சக்தியை கடத்த முடியாமல் போயிருக்கலாம், இல்லை நிலமூலகத்துடைய பாதிப்புனால தன்னுடைய சக்தியை கடத்த முடியாமல் போயிருக்கலாம், இல்லை நெருப்பு மூலகத்துடைய பாதிப்புனாலையும் தன்னுடைய சக்தியை கடத்தாமல் இருக்கலாம். அப்போது இந்த 3 விஷயங்களில் எதனாலையும் வந்து தன்னுடைய சக்தியை வந்து செய் மூலகத்துக்கு கொடுக்க முடியாத நிலையில் வந்து இந்த காற்று மூலகம் இருக்குது. இந்த காற்று மூலகம் இப்படி பாதிப்பு அடைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பல்ஸ் வழியாக நாங்கள் பார்த்து கொடுக்கும்பொழுது எங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும். ஓகே, பார்த்தறிதலில் இந்த தோலில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இந்த மூலகங்களுடைய இம்பேலன்ஸ், இந்த மூலகங்களில் ஏற்பட்டிருக்க கழிவு தேக்கம், இந்த மூலகங்களுடைய சமநிலை குறைபாடு, இதனால தான் வந்து அந்த வெளிப்படுற இந்த காற்று மூலகம் வந்து சேய்க்கு கொடுக்க வேண்டிய சக்தியை வந்து கொடுக்க முடியாமல் போனதுக்கு இந்த 3த்தில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த 3மே கூட பிரச்சனையாக இருக்கலாம். இதை காட்டுறது தான் வந்து நாடி பரிசோதனை. புரியுதுங்களா? அப்போ பார்த்தறிதல் வழியாக நாங்கள் நாடியை அணுகிறோம். அப்போ நாடியை அணுகி சிகிச்சை கொடுக்கும் பொழுது இந்த வெளிப்படுற தொந்தரவுகள் சரியா